Good morning students. Today teaching for class 10th science chemistry. 10th science chemistry. Today about the topic mole of atoms. Mole of atoms. இதை நம்ம தமிழில் ஒரு அணுவின் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஒரு அணுவின் மோல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் இந்த லெசனில் ஆட்டம்ஸ்னால் என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம், மாலிகுல்ஸ் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு மோல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி மோர் தென் ஆட்டம்ஸ் இருந்தால், அதாவது மோர் தென் ஆட்டம்ஸ் இருந்தால் அதை மெஷர் பண்ண நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், மோல் கான்செப்ட்டுங்கிற மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுறோம். அதாவது மோர் தென் ஆட்டம்ஸ் ஒரு எலமெண்ட் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அதுக்குள்ளே என்ன இருக்கும், மோர் தென் ஆட்டம்ஸ் இருக்கும். அந்த ஆட்டம்ஸை மெஷர் பண்ண கவுண்ட் பண்ண நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம், மோல் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்போ அந்த மோல் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். மோலோட கான்செப்ட்டுங்கிறத நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் நம்ம என்ன பார்க்குறோம், மோல் ஆஃப் ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸோட மோல் அப்படின்னா என்ன அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு ஒன் மோல் ஆஃப் என் எலமெண்ட் contains 6.023 into 10 power 23 atoms. 1 mole of an element contains 6.023 into 10 power 23 atoms. அது என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஒரு எலமெண்ட் இருக்குது, ஒரு தனிமம் இருக்குது, கண்டிப்பாக அந்த எலமெண்ட்டுக்குள்ளே என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் இருக்கும். ஒரு ஆட்டம்ஸோட மோல் அப்படின்னு சொன்னால் அதோட வேல்யூ எவ்வளோ, ஒரு ஆட்டம்ஸோட மோல் அப்படின்னு சொன்ன வேல்யூ வந்து 6.023 இன்ட்டு 10 power 23 ஆட்டம்ஸ். அந்த பாயிண்ட்ஸ் வேல்யூ தான் இண்டிகேட் பண்ணும். ஒரு ஆட்டம்ஸோட வேல்யூ அப்படின்னு மோல் வேல்யூ அப்படின்னு நம்ம சொன்னால் இதான் சொல்லுவோம். ஒரு அணுவோட மோல் மதிப்பு அப்படின்னா 6.023 இன்ட்டு 10 power 23 ஆட்டம்ஸு அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு அண்ட் இட் இஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ். இதே வேல்யூ தான் கிராம் மாஸ், அதாவது அந்த அணுவோட அணு நிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதே மதிப்பை அந்த அணுவோட அணு நிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 6.023 இன்ட்டு 10 power 23 அப்படிங்கிறத அந்த அணுவோட அணு நிறை அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ் ஈக்குவல் டு இட்ஸ் கிராம் அட்டாமிக் மாஸ், அதோட அணு நிறை, அந்த அணுவோட அணு நிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். அட்டாமிக் மாஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 1 mole of oxygen, 1 mole of oxygen contains 6.023 into 10 power 23 atoms. 1 mole of oxygen contains 6.023 into 10 power 23 atoms. அப்போ நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க, ஆக்சிஜன் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆக்சிஜன் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதுக்குள்ளே இருக்கிற ஆட்டம்ஸ், அந்த ஆட்டம்ஸ் எதில் மெஷர் பண்ணுவோம், மோல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அந்த மோல் கம்பேர் பண்ணப்போ அதோட வேல்யூவேஷன் எவ்வளோ வருது அப்படின்னா 6.023 into 10 power 23 atoms of oxygen and its gram atomic mass is 16 gram. அப்போ கிராமுக்கு அப்போ இதோட வேல்யூ, அதாவது இப்போ வந்த வேல்யூவை அதோட கிராம் மாஸ், அதாவது அந்த ஆட்டமோட மாஸ், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த வேல்யூக்கு நம்ம கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருது, 16 கிராம். அப்போ 1 ஆக்சிஜன் மாலிகுலோட மோல் மதிப்பு எவ்வளவு, 6.023 இன்ட்டு 10 power 23 ஆட்டம்ஸ் வருது அப்படின்னா அதை அட்டாமிக் மாஸ் கன்வெர்ட் பண்ணால் எவ்வளோ வேல்யூ வருது, 16 கிராம். மேக்ஸிமம் 1 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க, இதை நம்ம மார்க் பண்ணிக்கணும். 2 மார்க் கொஸ்டினில் அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸ் வினா அப்படின்னு நம்ம சொல்லலாம். 16 கிராம் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு மோல் ஆஃப் மாலிகுல்ஸ். இப்போ ஆட்டம்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது மோல் ஆஃப் ஆட்டம்ஸ், ஒரு அணுவின் மோல். இப்போ ஒரு மூலக்கூறுவின் மோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். தமிழில் மூலக்கூறுவின் மோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மூலக்கூறுவின் மோல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ பார்க்குறது மோல் ஆஃப் மாலிகுல்ஸ். 1 mole of matter contains 6.023 into 10 power 23. 1 mole of matter contains
1 mole of matters contain 6.023 into 10 power 23 molecules and it is equal to its gram molecular mass. இதே நம்ம எதுக்கு என்ன சொல்லலாம், கிராம் மாலிகுலர் மாஸுக்கு சொல்லலாம். கிராம் அப்படின்னா அந்த மாலிகுலரான அந்த மூலக்கூறுகளோட அணுநிறை அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 mole of மேட்டர் அப்படின்னா ஒரு பருப்பொருளை பற்றி சொல்கிறது, ஒரு பருப்பொருள் எனிதிங்ஸ் அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம சொல்கிறது. மேட்டர் contains 6.023 into 10 power 23 molecules and it is equal to its gram molecule mass. அதை நம்ம அப்படியே என்னது கன்வெர்ட் பண்ணுறாங்க, கிராம் மாலிகுலர் மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு கிராம் மாலிகுலர் மாஸுக்கு கன்வெர்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஆக்சிஜன். 1 mole of oxygen contains 6.023 into 10 power 23 molecules of oxygen. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஆக்சிஜன் சொல்லியிருக்காங்க. ஆக்சிஜனுக்குள்ளே இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் நமக்கு ஆட்டம்ஸ்க்கு எதை சொல்லியிருந்தாங்க, எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஆட்டம் சொல்லியிருந்தாங்க. ஆக்சிஜன் ஆட்டத்தோட மாஸை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ மாலிகுல்ஸ்க்கு எது எக்ஸாம்பிள் சொல்கிறாங்க, ஆக்சிஜன். அப்போ ஆக்சிஜனோட மாலிகுல்ஸ்க்கும் மாஸ் அதே தான், அதை தான் கண்டுபிடிக்கிறோம். இதோட வேல்யூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 power 23. ஆக்சிஜன் அப்படின்னா ஆக்சிஜன் கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆட்டம்ஸ் மோர் தென் ஆட்டம்ஸ் தான், அதை நம்ம சொல்லுவோம் மாலிகுல்ஸ். அப்போ அந்த மாலிகுல்ஸ் தான் இங்கே கம்பேர் பண்ணுறாங்க. 1 mole of oxygen contains 6.023 into 10 power 23 molecules of oxygen and its gram molecular mass is 32 gram. Gram molecular mass is 32 gram. அதாவது நமக்கு ஆக்சிஜன் வந்து மாலிகுல்ஸை சொல்லியிருந்தாங்க. அந்த மாலிகுல்ஸை நம்ம கம்பேர் பண்ணுறப்ப அதை கிராம் மாஸுக்கு மாற்றணும்னா வேல்யூஸ் எவ்வளோ வருது, 32 கிராம். ஆல்ரெடி ஆட்டம்ஸில் மெஷர் பண்ணோம்னா எவ்வளோ வந்தது, 16 கிராம் வந்தது. ஆட்டத்தோட மாஸ் அப்படின்னு சொன்னோம்னா 16 கிராம் வருது. அதே மாலிகுலர் மாஸ் அப்படின்னா டபுள் ஆகுது, 32 கிராமாக கன்வெர்ட் ஆகுது. நெக்ஸ்ட்டு மோலார் வால்யூம் அப்படின்னா அப்படின்னு நம்ம எதை சொல்ல அப்படின்னா அந்த பருமன், அந்த அணுவோட பருமன் அல்லது மோலார் அந்த மாலிகுல்ஸோட பருமன், டோட்டலாக இருக்கக்கூடிய ஆட்டம்ஸை நம்ம என்ன சொல்லுவோம், மாலிகுல்ஸ் சொல்லுவோம். அந்த டோட்டலாக இருக்கக்கூடிய பருமனை தான் நம்ம சொல்லுவோம் மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 1 mole of any gas occupies 1 mole of any gas. நம்ம எனி கேஸை எடுத்துக்கலாம். மேக்ஸிமம் 2 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க அல்லது 5 மார்க் கொஸ்டின்ஸில் கேட்பாங்க. மேக்ஸிமம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். 1 mole of any gas occupies. நம்ம இந்த இடத்துல எதை எடுத்துக்கிறோம், வாயு. கேஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம், வாயு. 1 mole of any gas occupies 22.4 liter or 22,400 மில்லி. அது மில்லி லிட்டர் வந்து நம்ம எதுக்கு மாத்திரம், லிட்டருங்கிறது ஹை வேல்யூ, மில்லி லிட்டருங்கிறது லோ வேல்யூ. ஹைலேருந்து நம்ம எதுக்கு மாத்திரம், லோ. அப்படி மாத்திரப்ப 22,400 மில்லி, 22,400 மில்லி. அட்டு எஸ்டிபி அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், அட்மாஸ்பியரிக் ப்ரெஷர் தான் என்ன சொல்லுவோம், எஸ்டிபி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். திஸ் வால்யூம் இஸ் கால்ட் எஸ் மோலார் வால்யூம். இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் வால்யூம். இந்த ப்ராசஸை நம்ம என்ன சொல்லலாம், மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோலார் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு மோலார் வால்யூம் அப்படின்னு சொல்லுவோம். இதை 5 மார்க் கொஸ்டின் கேட்பாங்க. 1 mole of any gas occupies 22.4 liters or 22,400 milliliter. At STP this volume is called as molar volume. அப்போ இந்த மெத்தட் நம்ம என்ன சொல்லுவோம், மோலார் வால்யூம் அப்படிங்கிற 2 மார்க் கொஸ்டின் கேட்டால் நம்ம இதை ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நெக்ஸ்ட்டு calculation of number of moles by different modes. அதாவது மோட்ஸ் அப்படின்னா நிறைய மெத்தட் இருக்குது. அதை எப்படி மெஷர் பண்ணக்கூடிய ஒரு கணக்கீட்டு முறை, மோலோட கணக்கீட்டு முறைன்னு சொன்னால் the calculation of number of moles by different modes அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
நெக்ஸ்ட்டு the number of moles mass by atomic mass இது வந்து நம்ம மெஷர் பண்ணுறதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. அந்த மோலை அளவிடுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது. அதை பற்றி நம்ம கீழே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அதை பற்றி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். மாஸ் பை அட்டாமிக் மாஸ், ஃபஸ்ட்டு ஒன் மாஸ் பை அட்டாமிக் மாஸு, செகண்டு மாஸ் பை மாலிகுலார் மாஸு, தேர்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.023 into 10 power 23. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா 6.023 into 10 power 23. நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் 6.023 into 10 power 23. இது நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ்னு சொல்கிறப்ப நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம கம்பேர் பண்ணோம்னா 6.023 into 10 power 23. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா 6.023 into 10 power 23. அப்போ இங்கே எத்தனை மெத்தட் இருக்குது? 4 மெத்தட் இருக்குது அந்த மாலிகூல்ஸ் மெஷர் பண்ணுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒன் மாஸ் பை அட்டாமிக் மாஸ், செகண்டு வந்து மாஸ் பை மாலிகுலர் மாஸ், நெக்ஸ்ட்டு நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் பை 6.023 into 10 power 23. நம்பர் ஆஃப் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா அதோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 6.023 into 10 power 23. இது இம்பார்ட்டன்ஸ் ஃபார்மர்ஸ் நம்ம சொல்கிறோம். இதை நம்ம மெஷர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு நமக்கு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. அதாவது மாலிகூல்ஸ் ஆட்டம்ஸ் வச்சு அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் கேஸு, அந்த வால்யூம் ஆஃப் கேஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. பிக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு அப்பரில் இருக்கிற பிக்சர் பார்த்தா வால்யூம் ஆஃப் கேஸ் அப்படின்னா உள்ளே இருக்கிறது வாயு, அதனால் பலூன் டைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. கேஸ்னால் என்னது? வாயு என்ன இருக்குது? உள்ள மூலக்கூறுகள் அணுக்கள் இருக்கும், அதனால் நமக்கு என்ன டைப்பில் கொடுத்துருக்காங்க? பலூன் டைப்பில் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் கேஸ் எஸ்டிபி, அதாவது வளிமண்டல அழுத்தத்தில் இருக்குது. அது வேல்யூ வந்து 22.4 லிட்டர், 1.00 மோல். அதை நம்ம மோலுக்கு மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 1.00 மோல் பை 22.4 லிட்டர். அப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 22.4 லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. நம்ம கேஸ் கொடுத்துருக்காங்க. கேஸில் வந்து பார்த்தோன்னா அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு நம்ம சென்டர் பாயிண்ட் எதை வச்சு தான் கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க? மோலுக்கு கான்செப்ட் தான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ சென்டர் பாயிண்ட் நமக்கு என்ன தான் கொடுத்துருக்காங்க? மோல் கான்செப்டில் கொடுத்துருக்காங்க. மோல் அப்படின்னு எடுத்துக்கிறப்ப நம்ம மாஸை மெஷர் பண்ணோம். மாஸ்ன்னு வரப்போ நம்ம என்ன வரும்? ஆட்டம்ஸ் வரும். அப்போ 1.00 மோல் மோலார் மாஸ். அதே மோலார் மாஸ் பை 1.00 மோல். நெக்ஸ்ட்டு நமக்கு ரீப்ரசன்டேட்டிவ் பார்ட்டிகிள்ஸ் நம்ம என்ன சொல்லுவோம்? அணுகிற மெத்தடை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம பார்த்தது அந்த இடத்துல மோல் மாஸ் பார்த்தோம். இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்குறோம்? பார்ட்டிகிள்ஸ் மாஸை பார்க்குறோம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மோர் தென் பார்ட்டிகிள்ஸ் கொடுத்துருக்காங்க. 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ். அதாவது மோர் தென் ஆட்டம்ஸ் அதை என்ன சொல்லுவோம்? மோல் வந்து அவரோட வேல்யூ மூலிமா சொல்லியிருக்காங்க. 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ் பை 1.00 மோல். அப்போ பார்ட்டிகல்ஸ் வச்சு வேல்யூவோட சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 1.00 மோல் பை 6.023 into 10 power 23 பார்ட்டிகல்ஸ். அப்போ நம்ம இந்த பிக்சர்ஸில் 3 டைப்ஸ் நம்ம மெஷர் பண்ணியிருக்கோம். கேஸ் மெத்தடு, பார்ட்டிகல்ஸ் மெத்தடு, நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? மாலிகுல் மெத்தடு, மூலக்கூறுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ அந்த 3 மெத்தடுமே நம்ம எது மூலிமா? டயக்ராம் மூலிமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் என்னென்ன டாபிக்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம்? ஃபஸ்ட்டு ஒன் மோல் ஆஃப் ஆட்டம்ஸ் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மோல் ஆஃப் ஆட்டம்ஸ்னாவே மோர் தென் ஆட்டம்ஸ் இருக்கும். அதை நம்ம மெஷர் பண்ண என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறோம்? மோலுங்கிற மெத்தட் யூஸ் பண்ணுறோம். அப்போ அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு மோல் ஆஃப் மாலிகுல்ஸ்னால் மூலக்கூறுன்னு சொல்லுவோம். அதாவது நிறைய ஆட்டம்ஸ் இருந்தால் அதை நம்ம என்ன சொல்லுவோம்? மூலக்கூறு அப்படின்னு சொல்லுவோம். அது மாலிகுல்ஸ். அப்போ மாலிகுல்ஸ் ஆஃப் மோல்ஸ். அப்போ அந்த மெத்தடை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்த்தோம்னா கேஸ் மெத்தடு, அதாவது மோலார் வால்யூம் கேஸ் மெத்தடை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அப்போ நம்ம மோலை மெஷர் பண்ண எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. அந்த 4 டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலா அண்டு வேல்யூஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இந்த 3 டைப்ஸு, அதாவது கேஸு, ஆட்டம்ஸ் மெத்தடு, பார்ட்டிகல்ஸ் மெத்தடு, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்? பிக்சர் டைப்பில் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.